ஹாய் காய்ஸ், என்னோட பேர் மாலிக். ஸோ என்னோட யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா Mr.IAMPMPKSAMY. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, இது என்னோட பேர் தாங்க. டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காட்லின் டியூட்டோரியல்ஸ். ஸோ காட்லின் அப்படின்றத ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ காட்லின்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் என்ன ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ அதை படிக்கிறதுனால என்னோடய கேரியருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, என்னோடய கேரியர் க்ரோத் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் இந்த காட்லின்ற ஒரு லாங்குவேஜை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த காட்லின்ற லாங்குவேஜ் வந்து ஏன் இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு ஒன்று அப்படின்றத ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு 3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் போயிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு பிஃபோராக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணுன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தெருவுலையோ இல்லை நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலையோ இல்லை நம்ம வீட்டு பக்கத்துலையோ இருக்கிற மொபைல் ஷாப்புக்கு போய் தான் நம்ம மொபைல் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ கரண்ட் ஏரால யாராவது உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் போய் எங்கேயாவது மொபைல் ஷாப்பில் வாங்கியிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு மாற்றிட்டாங்க. அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் தான் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இப்போது மொபைல், நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும், ஸோ நம்ம ஆர்டர் பண்ணுற ஃபுட்டாக இருக்கட்டும், ஸ்விக்கி ஆப் ஆர் ஜொமேட்டோ ஆப், ஸோ எல்லாமே எப்படி ஆயிடுச்சு, மொபைல் பேஸ்டு அப்ளிகேஷன் ஆயிடுச்சு, ரைட்? ஸோ ஒரு காலத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா வெப் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸாக இருந்ததை இப்போ கரண்ட் ஏரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா விஷயத்தையுமே எதில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, ஸோ ஒரு மொபைல் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸாக ஒரு மொபைல் பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன் மொபைல் பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, இது ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மொபைல் பிளாட்ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கிட்டையுமே லேப்டாப் இருக்காது, லேப்டாப் இருக்காது, இல்லை ஒர்க் ஸ்டேஷன் இருக்காது, ரைட்? ஸோ அப்போது மொபைல்ன்றது சாதாரணமாக ஒரு ஃபோன் பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் இல்லையா? ஸோ இந்த ஃபோன் பேசுகிறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைசஸில் நிறையா அப்கமிங்கில் நிறைய ஆப் கொண்டு வராங்க, நிறையா ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த மொபைல் ஆப்லேயே ஒரு அப்ளிகேஷன் ஒரு இதை டிப்ளாய் பண்ணி அது வழியே ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு சேலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் அது வழியே அப்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் மொபைல் அப்ளிகேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆச்சு. சரி, ஓகே, மொபைல் அப்ளிகேஷன் சொல்கிறீங்களே, எனக்கு வெப் அப்ளிகேஷன்ஸை பற்றி தெரியாது, நான் அப்போ எப்படி வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ் கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ரெக்கமெண்டேஷன் படி என்னன்னு சொல்கிறத நான் கேட்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வெப் டெக்னாலஜிஸ் படிங்க. ஸோ அந்த வெப் டெக்னாலஜிஸ் படிச்சுட்டு அதில் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்டு அப்ளிகேஷன்ஸை படிக்க ஆரம்பிங்க, இல்லை ஆண்ட்ராய்டு பேஸ்டு லாங்குவேஜை படிக்க ஆரம்பிங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வெப் டெக்னாலஜி. இந்த வெப் டெக்னாலஜிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கிடைக்கும். அந்த ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இங்கே ஒரு வெப் டெக்னாலஜிஸ் படிக்கும்போது அங்கே ஏபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. தென் அது போக ரியாக்டிவ், தென் நேட்டிவ் அப்ளிகேஷன்ஸ், தென் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இருக்குது. லேம்ப் அண்ட் லீம் ஸ்டாக் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் மீன் ஸ்டாக் இருக்குது, மேன் ஸ்டாக் இருக்குது, டெஜங்கோ ஸ்டாக் இருக்குது, ஆர்ஓஆர் ஸ்டாக் இருக்குது. ஸோ அது மாதிரி நிறையா ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்டாக்லேயுமே ஒரு ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா, மொபைல் லாங்குவேஜஸ் வந்து படிக்க போகிறீங்க அப்படின்னா, பேசிக்காக லீம்ப் அண்ட் லேம்ப் ஸ்டாக் மட்டுமாவது கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷனில் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ எதுக்காக வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் போகணும், எதுக்காக அதுக்கான லாங்குவேஜஸ் வந்து படிக்கணும், ஆண்ட்ராய்டு ஆப் கிரியேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸை நான் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ சிம்பிளாக போனால் எல்லாரும் வெப்பிலேருந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, வெப் 3.0ன்னு ஒரு விஷயத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அந்த வெப் 3.0 எதுக்காக மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணி டிசைன் பண்ணப்பட்டதுன்னா, மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு, மொபைல் பிளாட்ஃபார்முக்கு மட்டும் கன்சிடரபிளாக டிசைன் பண்ணப்பட்டது. பட் இட் வில் பி ஹைப்ரிட். ஸோ அது வந்து என்ன ஆகும், மொபைல் அப்ளிகேஷன்ஸே ஒர்க் ஆகும், உங்களோட விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸே ஒர்க் ஆகும், உங்கள் லினக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்டு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே காமனாக வெப் 3.0 அப்படின்றத எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வெப் 3.0வில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, வெப்லேருந்து எல்லாமே எந்தெந்த யூசர்ஸ்னால் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆண்ட்ராய்டு யூசர்ஸையுமே என்ன பண்ணலாம், ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ் டிப்ளை பண்ணி அவங்கள யூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அப்போது ஒரு சேல் பண்ணுற ப்ராசஸ், இல்லை மொபைல் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஸ்விக்கி, அமேசான், ஃப்ளிப்கார்ட், இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஸோ ஒரு லேப்டாப் யூசர், ஒரு இல்லை ஒர்க் ஸ்டேஷன்ஸ் யூசர் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸுக்கும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி டேட்டாவை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது அவங்களால என்ன பண்ண முடியும், அவங்க அமேசான் யூஸ் பண்ணலாம், ஃப்ளிப்கார்ட் யூஸ் பண்ணலாம், மொபைலில் ஃபோன் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு வெப் டெக்னாலஜிஸ் கற்றுக்கோங்க, ஒரு மொபைல் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் பேஸ்டோ இல்லை ஐஓஎஸ்எஸ் பேஸ்டோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த லாங்குவேஜ் தான் இப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய லாங்குவேஜோட பேர் என்ன அப்படின்னா
Kotlin லாங்குவேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த டுட்டோரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் லாங்குவேஜில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தமிழ் லாங்குவேஜஸில் ஏன் இதை நான் கன்சிடராக ப்ரிஃபர் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷில் போட்டிருந்தா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேசிக்காக ஒரு பிசி யூஸ் பண்ணாத யூஸராக இருந்தால் கூட அவங்களால இங்கிலீஷில் நான் சொன்னேன் அப்படின்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னோட ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த சேம் லாங்குவேஜை தமிழில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இருந்தால் ஐ கேன் டூ இட் ஆன் இங்கிலீஷ் ஆல்சோ. ஓகே, ஸோ we can start now. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Kotlin லாங்குவேஜ்ன்றதை நம்ம பேர் பார்த்தாச்சு. ஸோ இந்த Kotlin லாங்குவேஜில் படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இதோட இன்ட்ரொடக்ஷன் தெரியணும், கியூ ஃபீச்சர் தெரியணும், அட்வான்டேஜஸ் தெரியணும். இதுதான் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டில் அட்வான்ஸ்டாக இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஓகே, Kotlinோட இன்ட்ரொடக்ஷன். Kotlin லாங்குவேஜோட இன்ட்ரொடக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, Kotlin is a statically typed language and an improved from of Java அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ Kotlin லாங்குவேஜ் வந்து ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக்கலி டைப் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து ஸ்டாட்டிக்காக வந்து ஒரு சின்டெக்ஸோ ஒரு கம்பைலரோட ப்ராசஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான். இப்போது ஸ்டாட்டிக்கலின்னு சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதோட சின்டெக்ஸில் இருந்து அதோட ஆப்ஜெக்ட், அதோட கிளாஸ், அது கம்பைல் பண்ணுற விதம் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஸ்டாட்டிக்காக ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த லாங்குவேஜை. ஸோ இங்கே நீங்கள் கிளாஸை கால் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே எப்படி நடக்கும், ஒரு யூனிக் பேட்டர்னாக நடக்கும், இல்லை ஸ்டாட்டிக்கலி டைப்டாக நடக்கும். அந்த ஸ்டாட்டிக்கலி டைப்டு மீன்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி முதல்ல டிக்ளரேஷன்ஸ் பண்ணி அந்த லாங்குவேஜஸில் அதோட கம்பைலரில் இன்டர்பிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா Kotlin லாங்குவேஜ் இஸ் ஏ ஸ்டாட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா Kotlin அப்படின்றது வந்து இம்ப்ரூவ்டு ஃபார்ம் ஆஃப் ஜாவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜாவா லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகுதுங்க. இப்போ Kotlin வந்து அதோட அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறீங்க, என்னால் இது படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், யூ கேன் டூ இட். ஸோ Kotlin லாங்குவேஜில் இருக்கிற ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் ஜாவாவில் நீங்கள் 10 லைனில் எழுதக்கூடிய கோடிங்க உங்களோட Kotlin லாங்குவேஜில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், 2 லைனில் எழுதிடலாம். ஸோ அதான் Kotlin லாங்குவேஜோட ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ். ஓகே, ஜாவா தெரியலனா Kotlin படிக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. ஜாவா தெரியலனாலும் நம்ம Kotlin படிச்சுக்கலாம். ஸோ சைட் பை சைட் நம்மளோட ஸ்கில்லை ஜாவாலையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ வி வில் ஒரு லாங்குவேஜ் படிக்கிறது மூலமாக 2 லாங்குவேஜுமே செப்பரேட்டாக நம்ம கற்றுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தி நேம் Kotlin comes from the Kotlin Iceland. ஐ ஹோப் ஐ கேன் சர்ச் இன் கூகுள் மேப். நான் சர்ச் பண்ணும்போது Kotlinன்ற ஒரு ஐஸ்லாண்ட் இருக்குது. அதே மாதிரி ஜாவான்ற பேருமே ஐஸ்லாண்டு தான் சொன்னாங்க. பட் அதுக்காக நான் சர்ச் பண்ணி பார்க்கல. நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு ஆமாம் ஜாவான்ற ஒரு ஐஸ்லாண்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, Kotlin version 1.0 was released on February 15 and 2016. ஓகே, இங்கே வந்து Kotlinன்ற ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 15/2016 February எப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. வெர்ஷன் 1 தான் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கன்சிடர்டு டு பி தி ஃபர்ஸ்ட் அஃபிஷியலி ஸ்டேபிள் வெர்ஷன். ஓகே, இங்கே அஃபிஷியலி ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்க்கு மீனிங் என்ன அப்படின்னா, அஃபிஷியலி ஸ்டேபிள்டு வெர்ஷன்றதை நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ எதுக்காக இந்த ஸ்டேபிள் வெர்ஷனை பற்றி பேசுகிறாங்கன்னா, ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வரதுல நிறையா பக்ஸ் இருக்கலாம், இல்லை அது ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம், இல்லை அது வந்து ஏதாவது வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம், அது வந்து மித்த ஒரு கம்பைலரோடையோ இல்லை மித்த ஒரு ஐடியோடையோ கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகாத மாதிரி டிசைனாக இருந்திருக்கலாம், இல்லை அதில் ஏதாவது அந்த டிசைனிங்கில் ஏதாவது ஒரு சின்ன பக் இருந்திருக்கலாம். அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ண முடியாமல் சில இடத்துல திணறிட்டு இருப்பாங்க டெவலப்பர்ஸ். ஸோ ஸ்டேபிள் வெர்ஷன்றது என்னென்னா, அந்த பக்கெல்லாம் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த பக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஷார்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டேபிள் வெர்ஷன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் சொல்லி ஆகணும். ஸோ LTS அப்படின்னு சொல்லுவாங்க. LTSனால் என்னன்னா லைஃப் டைம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பேக்கேஜஸ் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது சரி, நிறையா சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது சரி, அங்கே என்ன இருக்குன்னா நமக்கு வந்துட்டு எல்டிஎஸ்ஸா இல்லை ஸ்டேபிள் வெர்ஷனா அப்படின்றத நம்ம ரொம்ப கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும். ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் as of March 8, 2023. It's a version number is 1.9.20. Okay, 1.0 was released on February. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா as per March 8, 2023 படி பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து 1.9.20. இதுதான் வந்து ஸ்டேபிள் வெர்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு கம்பைலர் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை Kotlin லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ என்ன பண்ணுவீங்க, ஸ்டேபிள் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் தான் எந்த பக்குமே இருக்காது. ஸோ நம்ம ஸ்டேபிள் வெர்ஷன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுல அப்கமிங் செஷனில் பார்க்கலாம். ஓகே, as of May 2023
2017 Kotlin is the official language for Android. Okay, so வேர்ல்ட் வைடு என்ன பண்ணியிருக்காங்க, May 2017 Kotlin is the official language for Androidன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில இன்டர்வியூஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம், மேபி கேட்டக்கு சான்சஸ் இருந்தால் யூ கேன் கிராக் தி இன்டர்வியூ, ரைட்? ஸோ தட்ஸ் வை ஐம் highlighting some highlighter points. Okay, so next slideல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ why Kotlin? இப்போது ஜாவாவில் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதலான்னு சொல்கிறீங்க, அதே ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்க்கு, ஆனால் காட்லின்லையும் எழுதலாம்னு சொல்கிறீங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டாட்டிக்கலி டைப்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸ்டாட்டிக்கலி டைப்டுனா என்ன, உங்கள் கம்பைலரில் நீங்கள் பண்ண போகிற வேரியபிளாக இருக்கட்டும், நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிற கிளாஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருக்கணும், ஸ்டாட்டிக்கலி டைப்டு கண்டென்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் உங்கள் கம்பைலரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே இன்னொரு ஹைலைட்டடான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நோ நீட் டு டிஃபைன் தி டேட்டா டைப் வேரியபிள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு அரேவாக இருக்கட்டும், நீங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் எழுதினாலும் சரி, இல்லை நீங்கள் சி ப்ரோக்ராம் எழுதினாலும் சரி, ஷாப் எழுதினாலும் சரி, எது எழுதினாலும் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு வேரியபிளோட டேட்டா டைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். பட் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேட்டா டைப் வேரியபிள்ஸை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ரைட், இந்த ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக ஆடட் அட்வான்டேஜ் தான். நான் ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு அரேவாக இருக்கட்டும், நான் அந்த இடத்துல என்ன டைப் கொடுக்க தேவையில்லை, அதை டேட்டா டைப் வந்து நான் கொடுக்க தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக சொல்லலாம் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸ், ரைட்? ஓகே, ரன்ஸ் எவ்ரிவேர். ஸோ இட்ஸ் ரன்ஸ் எவ்ரிவேர்னா என்ன சொல்ல வராங்க, இட்ஸ் ரன் சம் அன்சப்போர்ட்டட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் ஜாவா. ஓகே, ஜாவா ரன் பண்ண முடியாத இடத்துல கூட என்ன பண்ண முடியும், காட்லின் வந்து ரன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சிஸ். ஸோ நோ நீட் டு டிஃபைன் கிளாஸ் ஆர் வேரியபிள் ஃபார் சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகே, நீங்கள் ஒரு ரன் லைன்லையோ இல்லை ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமோ நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா, ஜாவாவில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒரு ஓப்பன் மார்ஜஸ் கலத குதிரெல்லாம் போட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அதை ஆட் பண்ணி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு 3-4 லைன் ஆகிடும் இல்லையா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காட்லினில் வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ சிம்பிள் ஃபார்மாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ஜாவா ப்ரோக்ராமராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அங்கே என்னென்னலாம் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்கன்றதை நீங்கள் இந்த ஒரு லைனில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவை என்ன பண்ணிட்டாங்க, காட்லின் லாங்குவேஜில் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக காட்லின் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நல் சேஃப்டி. ஸோ நல் சேஃப்டி அப்படின்ற ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல் சேஃப்டி இருக்காது. கண்டிப்பாக நல் சேஃப்டிக்கு அவங்க எக்ஸப்ஷனும் வச்சுருக்க மாட்டாங்க, டீபக்கிங்கான பிரேக் பாயிண்ட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. நல்லுன்ற ஒரு விஷயம் கேரக்டர்ஸ் வந்தாவே என்ன ஆகிடும், ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும், இல்லை நெக்ஸ்ட்டு என்ன ஆகிடும், அந்த ப்ரோக்ராம் வந்து அந்த லைனை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி டீபக்கிங்கில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து அரைஸ் பண்ணுறதுக்கும் சரி, அப்டேட்டடாக இருக்கணுன்றதுக்கு சரி என்ன பண்ணியிருக்காங்க, நல் பாயிண்ட் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து ஆடட் அட்வான்டேஜஸ் ஃபார் டீபக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ வி கேன் எக்ஸ்டெண்ட் எனி கிளாஸஸ். நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் வேரியபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளாஸை வந்து நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு டெவலப்பர் எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைடாக ப்ரோக்ராம் எழுத முடியும் அப்படின்றத எக்ஸ்டெண்ட் பண்ணி எனி கிளாஸஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், இன்டர் ஆப்ரபிள் அப்படின்னா என்னதுன்னா, வி கேன் ரைட் காட்லின் அண்ட் ஜாவா கோடு இன் சேம் ப்ராஜெக்ட். ஒரே ப்ராஜெக்ட்டில் எனக்கு காட்லின் பிடிச்சிருந்தா காட்லின் ப்ரோக்ராம் எழுதிக்கலாம், ஜாவா பிடிச்சிருந்தா ஜாவா ப்ரோக்ராம் எழுதிக்கலாம் அப்படின்றத தான் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடான ஒரு ஃபீச்சர்ஸ் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சியாக இருக்கட்டும், ஷாப்பாக இருக்கட்டும், சி ப்ரோக்ராமில் எழுதின இடத்துல நீங்கள் ஷாப் யூஸ் பண்ண முடியாது, கரெக்ட்? அதே மாதிரி ஷாப் எழுதின இடத்துல சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ண முடியாது, கரெக்ட் இல்லையா? அங்கே சின்டெக்ஸ் வேரி ஆகும், நிறைய விஷயங்கள் மாறும், கரெக்ட் இல்லைங்களா? பட் இங்கே வந்து அப்படி இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, we can use, நம்ம வந்து இன்டர் ஆப்ரேட்டபிளாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இன்டர் ஆப்ரேட்டபிள் அப்படின்றத மீனிங் அவங்க எதை சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே ப்ராஜெக்டில் காட்லின் யூஸ் பண்ணால் காட்லின் யூஸ் பண்ணலாம், ஜாவா கோடு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜாவா கோடு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜில் ஃபெமிலியராக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எந்த ஒரு பிளாட்ஃபார்மும் வந்து இப்போதைக்கு வந்துட்டு ஸோ அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு கம்பைலரும் வந்து டிசைன் பண்ணப்படலை. பட் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜஸாக என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ நம்மளோட காட்லின் லாங்குவேஜ் படிக்கும்போது நம்ம ஜாவா கோடையுமே சேர்த்து அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிற மாதிரியும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரியும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் guys இப்போதைக்கு காட்லினோட இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ we will meet again in the next tutorial part number 2. So this is a tutorial part number 1 for the Kotlin basics actually, introduction actually. So see you guys, we will meet on the another video with another some அட்ராக்டிவ் ஃபங்க்ஷன் இன் தி காட்லின் அஸ் வெல் அஸ் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்க போகிறோம். ஸோ டே பை டே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஒரு நாள் மாறும்.
ஸோ ஐ ஹோப் யூ ஆல்சோ சேம் திங் யூ கேன் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் அது பெட்டராக ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போகும். ஸோ வி வில் மீட் யூ அகேன் guys. Bye.